நீங்களும் மீஷோல 5 லட்சம் வரல சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோல சொல்ல போறேன். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னால கை குழந்தைய வச்சுக்கிட்டு வேலைக்கு போக முடியல, வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும்தான். நான் இதுக்கு முன்னாடி என்னோட ப்ராடக்ட் எல்லாம் ஆர்டர் எப்படி எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு பாத்தீங்கன்னா, நான் யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் அப்படின்னு இதுல தான் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். புதுசா ஏதாவது பண்ணணும், புதுசா ஒரு முயற்சி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாங்க. சரி நம்ம ஏன் மீஷோல சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு வந்து டக்குன்னு மீஷோ வந்து கிளிக் ஆகி நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து மீஷோல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் மட்டும் கிடையாதுங்க, இது கூடவே பிளாஸ்டிக் ஐட்டமும் சேல் பண்ணலாம். ஹோல்சேல் கடையில வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் வாங்கி அப்படியே நம்ம மீஷோல வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு இப்ப மீஷோலயும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட் மட்டும் பாத்தீங்கன்னா 26 ப்ராடக்ட்க்கு மேல வந்து மீஷோல சேல் பண்ணிட்டு இருக்குங்க. இப்ப டெய்லியுமே எனக்கு எப்படியும் ஒரு 3 ஆர்டர்ஸ் 4 ஆர்டர்ஸ் வந்துருங்க. இதுல இருந்து நான் வீட்டுல இருந்துகிட்டே வருமானம் எடுக்கிறேங்க. என்னோட மைண்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து கை குழந்தை இருக்கு, சரி நம்ம வேலைக்கே போகக்கூடாது, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில வீட்டுல இருந்துகிட்டே நம்ம ஏதாவது ஒரு சின்ன தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப்லயே இன்ஸ்டாகிராம்லயே வந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புதுசா ஏதாவது முயற்சி பண்ணணும், நம்ம ப்ராடக்ட்டை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு மீஷோல வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சேன். மீஷோல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமையும் சேல் பண்ணலாம், ஜிஎஸ்டி வச்சிருந்தாலும் சேல் பண்ணலாங்க. நான் வந்து ஜிஎஸ்டி இல்லாம தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்கு நான் வந்து 100 ஆர்டர்ஸ் வந்து ரீச் பண்ண போறேன்னா அன்னைக்கு வந்து அப்ப வந்து நம்ம பிளிப்கார்ட், அமேசான் அப்படின்னு சொல்லி இதுல எல்லாம் நம்ம சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேங்க. அதுவுமே நான் 100 ஆர்டர்ஸ் வந்து ரீச் பண்ணா மட்டும்தாங்க இந்த முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு பாத்துருக்கேங்க. பெண்களா பிறந்தா நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு போய் அடிமையா தான் வேலை செய்யணும் அப்படின்னால இல்லைங்க. நம்ம வீட்டுல இருந்துகிட்டே நம்ம கைப்பட நம்ம ஒரு சின்னதா ஒரு தொழில் செஞ்சு அதுல நம்ம ஒரு 10 ரூபா எடுத்தாலுமே அது நம்ம சொந்த உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வர சந்தோஷமே வேற லெவல் தாங்க. நம்ம வெளியில போனாதான் நமக்கு வந்து சம்பளம் அதிகமா கொடுப்பாங்க, நம்மளால வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கவே கூடாதுங்க. நம்ம வீட்டுல இருந்துகிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்டிப்பா பெண்கள் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கு வெற்றி கிடைக்குங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சுங்க. எனக்கு வந்து நேத்து ஒரு நாள்லயே 2 ஆர்டர்ஸ் வந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம ப்ராடக்ட் வந்து வெளி உலகத்துக்கு போகுது அப்படிங்கிறப்போ மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இது போல காமர்ஸ் நம்ம ஆன்லைன்ல வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா, இதனால நம்ம எங்கேயுமே வெளியவே போக தேவையில்லைங்க. நமக்கு வீட்லயே வந்து கொரியர் வாங்கிட்டு போயிருவாங்கங்க. நமக்கு வந்து பெட்ரோல் செலவு மிச்சங்க. நம்ம வந்து எல்லாமே ப்ராடக்ட் வந்து பேக்கிங் பண்ணி மட்டும் வச்சுட்டோம், நமக்கு வந்து வீட்டுல வந்து நம்ம கொரியர் பாய் வந்து வாங்கிட்டே போயிருவாங்க. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல இதுல எல்லாம் நம்ம சேல் பண்றப்ப நம்ம அந்த ப்ராடக்ட் கொரியரை வந்து நம்மளே வந்து கொரியர் ஆபீஸ்ல போய் போடுற மாதிரி தான் இருக்கும். சோ அதுக்கு இது எவ்வளவு பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. நேத்து வந்து எனக்கு 2 ஆர்டர்ஸ் வந்து லேபிள் வந்து மீஷோல வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த லேபிளை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம ஜெராக்ஸ் கடையில போயிட்டு பிரிண்ட் மட்டும் எடுத்துட்டு வந்து பேக்கிங் கவர் வாங்கி அது மேல வந்து நம்ம அந்த லேபிளை வந்து நம்ம ஒட்டி கொடுத்துடலாங்க. இதுவுமே கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லேபிள் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ஜெராக்ஸ் கடையில போயிட்டு அதுக்கு ஒரு பெட்ரோல் செலவு பண்ணி நம்ம அங்க போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஒட்டி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்லயே வந்து தெர்மல் பிரிண்டர் மிஷின்ல வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வீட்லயே ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுத்து நம்ம வீட்லயே வந்து நம்ம ஒட்டி கொடுக்கலாங்க. சோ நான் என்னைக்கு வந்து 100 ஆர்டர்ஸ் வந்து ரீச் பண்றேனோ அன்னைக்கு வந்து நம்ம எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. அதான் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கரும்புலா பவுடர் என்னோட ஓன் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. 2வது ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டில் தாங்க, 1 லிட்டர் பாட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை தான் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சுங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பீஸ் வந்து அதிகமா அந்த கொரியர் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இங்க எங்க ஏரியால வந்து அந்த கொரியர்லாம் வந்து அதிகமா எடுக்கவே மாட்டாங்க. சோ வந்து அந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போய் வேற கொரியர் வந்து மாத்தி வச்சுட்டுங்க. சோ அந்த மாதிரி மாத்தி வச்சதுனால தான் இப்போ வந்து நான் எனக்கு வேற கொரியர்காரங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வீட்டுல இருந்துகிட்டே நம்ம பார்சல் பண்ணி மட்டும் கொடுத்தோம்னா போதுங்க, வீட்டுல இருந்துகிட்டே வருமானம் ஈட்டலாம். நெக்ஸ்ட் வீடியோல மீஷோல எப்படி செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, மீஷோல எப்படி ப்ராடக்ட் வந்து நம்ம அப்லோட் பண்றது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்காக மீஷோ வீடியோ வந்து அப்லோட் பண்றதுக்கு ரெடியா இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட்ல வந்து மீஷோ அப்படின்னு வந்து டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிகரமா எனக்கு வந்து 2 ஆர்டர்ஸ்மே வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே பேக்கிங் பண்ணிட்டேங்க. மீஷோ செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், எனக்கு மீஷோல ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு ஆசை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு இருக்குங்க. நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நான் செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு நான் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணேன், எப்படி செல்லர் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படின்னு அடுத்த வீடியோல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.